என்னம்மா இவ்ளோ தண்ணி வந்திருக்கு வீட்டுக்குள்ள? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட சொன்னா மட்டும் இப்ப என்னம்டி ஆயிரப்போது? தண்ணி எல்லாம் போயிருமா? ஏம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேனே, இந்த வீட்ல இருக்க பிரச்சனை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கியோ? அப்படி இல்ல மக்களே, நீ எங்க சந்தோஷமா இருக்க? உன்கிட்ட போய் எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு நான் பேசாம இருக்கேன். அங்கேயாவது வந்திருக்கலாம்லம்மா, என் கூட இருந்திருக்கலாம்ல. என்னடி பேச்சு பேசுற? கொண்டாங் கொடுத்த வீட்லயே வந்து தங்குவாவ? நீ இன்னும் எந்த காலத்துலமா இருக்க? இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன சொல்றது உன்கிட்ட? பூமாரி, நீ ஏதோ அக்கா கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கே தெரியாதுக்கா, நான் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பொருள் எல்லாம் எங்கம்மா கொண்டு வச்சிருக்க? பொருள் பூரா அம்புஜ வீட்டுல தான் கிடக்கு. அத மழை வெறிச்சிருச்சுல்ல, இனி தண்ணியெல்லாம் தூத்து கழுவி விட்டுட்டு சின்ன பொண்ணு கீதை அந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொன்ன கொண்டு வந்து வச்சிரும். என்ன பீரோல இருக்க ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிட்டு அவ்வளவும் அலசி காய போடணும். அடுத்த மழைக்குள்ள வீடெல்லாம் சரி பண்ணுமா. ஏமா இப்படி இருந்து கஷ்டப்படுற? வீட்டு வேலையிலலாம் இப்ப கையை வைக்க முடியாது மக்களே. உன்னை இப்பதானே கட்டி கொடுத்துருக்கு, கையிலலாம் ஒத்த பைசா கிடையாது, கடன் வேற வாங்கியிருக்கு. இன்னும் கடன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு பார்ப்போம். நான் இன்னும் ஒரு வாரத்தில் வேலைக்கு போகிறேம்மா. அப்புறம் லோன் போட்டு நான் வேணா பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத. வேலைக்கு போறியா? உன் மாமியே இனி அறுத்து கிழிக்க போறாவ. பேசாம அவங்க சொல்றதை கேட்டு வீட்டில் இரி. நான் வேலைக்கு போகிறதுக்கு உனைய திட்டுறதுக்கு என்னம்மா இருக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுமா, நீ அவங்க கிட்ட கேட்டுக்க. போவ சொன்னா போ, இல்லைன்னா இரி. எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கிடக்க? வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் என்னை எதுக்குமா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச? உன் வீட்டுக்கார்ட்ட கேட்டு கொட்டி. சக்தி என்னம்மா சொல்ல போறாரு? அவர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நான் எடுக்கிற முடிவு தான். சரி சரி, இருந்தாலும் கேட்டுக்க. அதே மாதிரி வேலைக்கெல்லாம் போனோன்னா இங்கே ஒரு பைசா கொடுக்க வேண்டாம். உன்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னா இருக்கு, எங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருக்காது. நாங்கள் உழைச்சி நாங்கள் பார்த்துக்குவோம். வீட்டை மட்டும் சரி பண்ணி தரமா, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்று வேணாங்காரு, எல்லாம் நான் பார்த்துக்குவேன். நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரி, திருச்செந்தூருக்கு எப்போ கிளம்ப போற? ஒரே மழையா இருக்கிறதுனால கொஞ்சம் காலம்பரம் போயிட்டு வரலாங்க. நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இப்படி ஏட்டி, இந்த மலைக்குள்ள நான் எங்க வர? வீடு பூரா வெள்ளக்காடா கிடக்கு, எல்லாம் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்க. நாங்க வரல மக்களே, நீங்க போயிட்டு வாங்க. எம்மா, என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க எல்லாரும் என் கூட வருவீங்கன்னு தானம்மா நான் எல்லாம் சந்தோஷமா எடுத்து வச்சேன். வீடு கிடக்க கிடையே பாத்தியா? உன் மாமியாட்ட போய் சொல்லு, புரிஞ்சுக்குவாவ. நான் வரல மக்களே, நீங்க போயிட்டு வாங்க. அடுத்தாப்புல வேணா பார்ப்போம். அப்போ ஒரு 4 நாள் கழிச்சு போவோமாம்மா, வீட்டெல்லாம் சரி பண்ணிட்டு மழையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம்? ஐயா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சு வாட்டி போறீங்க, சாமி கும்பிடணும், கடல் ஆடணும், அப்புறம் தான் வேற எங்கேனாலும் போக முடியும். போயிட்டு வந்துருங்க. கோயிலுக்கு போவையில இந்த மாதிரிலாம் தடங்கள் வரக்கூடாது. நீ அப்படிலாம் சொல்லாத. பேசாம நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாட்டி வேணா நான் வாரேன். எம்மா, போயிட்டு வருவோம்மா. நாளைக்கு எனக்கு காலேஜ்ல லீவுமா. பூமாரி, என்ன அறிவு கடுத்தனமா பேசுற? வீட்டை பாரு பூமாரி. இதுக்கு அப்புறமும் திருச்செந்தூருக்குலாம் போயிட்டு எப்போ வர? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னும் மாடுகளெல்லாம் பார்க்கணும். அக்கா சொல்லுக்கா, நான் ஆசையா இருந்தேன் திருச்செந்தூருக்கு வரணும்னு. எம்மா, நீ வேணா இருந்து வீட்டையும் மாட்டையும் பார்த்துக்கோ. பூமாரியை மட்டுமா தான் அனுப்பி வைமா. ஏட்டி, அவளும் வந்துட்டு நான் ஒத்தையில கிடந்து என்னெல்லாம் செய்வேன்? நான் வேணாலும் வந்து பார்த்து தரேம்மா. நான் தனியா தானம்மா போறேன். பூமாரியும் என் கூட அனுப்பி வை. தனியா போறியா? உன் மாமியா, மாமனாரு, உன் புருஷன் எல்லாரும் தானே கூட வரவ. எங்கோடி நீ தனியா போற? ஏம்மா ப்ளீஸ்மா, பூமாரியாவது அனுப்பிச்சு வை. ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? பூமாரி, ஃபீல் பண்ணாத, அம்மா யோசிக்கா. எப்படியே அம்மா விட மாட்டாக்கா. அம்மா விடட்டாலும் மாமா கிட்ட சொல்லி நான் உன்னை எப்படியாவது கூட்டு போயிடுறேன். என்னம்மா சொல்லு. சரிடி, அந்த பிள்ளைய மட்டும் கூட்டு போ, பார்த்து போயிட்டு வாங்கன்னு. அம்மானா அம்மா தான். என்ன வருத்து வராளுவோ. பூமாரி, இப்ப ஹாப்பியா? ஜாலியா இருக்குக்கா. சரி, இப்ப நீயும் நானும் சேர்ந்து அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி வந்துடணும், சரியா? சரிக்கா.
ஐயோ குளிருதே குளிருதே. காலத்து அறையில வைக்க முடியல. என்ன விரையில் எடுக்கு. இந்த அத்தை கிழவிய வேற காணுமே. சூடா ஒரு காப்பி போட்டு தருன்னு பார்த்தா எங்க போயிருக்கும், ஆளையே காணோம். எத்தே 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 எங்க இருக்கீங்க? காலங்காத்தாலேயே சொல்லாம எங்கத்தே போனீங்க எத்தே? எவ்வளா எத்தே இங்க எப்படி வந்தீங்க? ஏணி புடிச்சு ஏறி வந்தேன். கேக்குற பேரு கேள்வி. எத்தே எத்தேன்னு கத்துறியே. நான் என்ன அந்த பெட்டிக்குள்ளேயா போய் உட்கார்ந்துருக்கேன், அதுக்குள்ள போய் எத்தே எத்தேன்னு கூவுற? அது வந்துட்டே உங்களை எல்லா பக்கமும் தேடிட்டு தான் வந்தேன், ஆளையே காணோம். அடிக்கிற மழைக்கும் குளிருக்கும் எங்க குளிர் தாங்க முடியாம அதுக்கு உள்ள போய் உட்காந்துருக்கீங்களோன்னு பார்த்தேன். நல்ல பாப்பேன். இன்னைக்கு கார்த்திகை அதுமா மகாராணி எந்திரிச்சு வர லட்சணத்தை பாரு. இன்னைக்கு தான் கார்த்திகையா? அப்ப என்னத்துக்கு தே நேத்து முந்தா நேரத்துல விளக்கு வச்சிய? விளக்கு என்னத்துக்கு வச்சேன்னு கூட தெரியாம சுத்திட்டு கிடக்கா. உங்க அம்மெல்லாம் என்னத்தை சொல்லி கொடுத்துதான் வளர்த்தால தெரியல. வெளியில தெருவுக்கு போய் பாரு, அவ்வளவு பேரு வீட்டு வாசல்லையும் பொம்பளையாலும் எந்திரிச்சு தொளிச்சு சாணிய போட்டு மொழிவி அழகு போல கோலம் போட்டு வச்சிருக்காளுவோ. நீ என்னன்னா 10 மணி வரைக்கும் கிடந்து உறங்கிட்டு அத்தை சொத்தாண்டு வர. இன்னைக்கு கார்த்திகையா? ஒருத்தையும் நம்ம கிட்ட சொல்லலையே. லட்சு வீட்டில் வெளில வந்ததோட சரி அங்கேயே உட்காந்துக்கிட்டோம். ஆனால் ஒருத்தையும் கார்த்திகை பேச்ச எடுக்கலையே. எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். மலமாடு இன்னும் என்னத்தையோ யோசிச்சுட்டு கிடக்கா. எப்படி இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம், ஓபி அடிக்கலாம், வேலை செய்யாம தப்பிக்கலான்னு. சே அப்படிலாம் எப்படித்தான் நினைப்பேன். இன்னைக்கு நம்ம வீடு பூரா விளக்க வச்சு நம்ம வீட்டையே ஜகஜோதியா ஆக்குறேன் பாருங்க. இந்த மூதேவி வீட்டை கொளுத்தாம இருந்தா சரிதான். அதுக்கு முதல்ல விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்து வைக்கணும். அவ்வளோதானத்தே, எல்லா விளக்கையும் எடுத்து போடுங்க. இப்போ எப்படி கடந்து தேய்க்கன்னு பாருங்க. வீட்டுக்கு போறதால எடுத்து போட்டாச்சு. ஒரு பீத்தாம்பரி பவுடரை வாங்கிட்டு வந்து உட்காந்து தேய். சரிங்க தே, எல்லாம் நான் செய்கிறேன். அதுக்கு முன்ன உங்கள் கையால் சூட ஒரு காப்பி மட்டும் போட்டு தாங்க தே, குளிர் தாங்க முடியல. ஒரு காப்பியை கூட போட்டு குடிக்க வைக்கல. இவெல்லாம் இந்த வாய் பேசுறா. திருந்தாத சென்மம். காப்பியை வச்சு குடுப்போம், இல்லைன்னா வீட்டில் கடந்து வேலையை பார்க்காம எங்கேயாவது சோவார போயிடுவா. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோன்னு இப்படி தலையில் அடிச்சுட்டு போகுது. சரியான கிளவி. ஐயையோ, இந்த ஹரி வேற ஆஃபீஸுக்கு போயிட்டாவளே. ஒருவேளை அவருக்கு வச்சிருந்த அந்த ஆறிப்போன நாரிப்போன காப்பியை நமக்கு கொண்டு வந்துருமோ? எத்தே பழைய காப்பியை சூடு வச்சு தந்துடாதீங்க. எனக்கு இப்போ போட்ட காப்பி தான் பிடிக்கும். பழைய காப்பி எனக்கு ஒத்துக்காது. பால் இல்ல மருமவளே. பால் இல்லையா? எத்தே இப்போதான் ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டு வந்தேன். 6 லிட்டர் பாக்கெட்டு கிடக்கு. மூதேவி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் நம்ம கிட்ட உயிரை வாங்குறா. நம்ம அப்படியே கொஞ்சம் படுப்போம். இன்னைக்கு நம்ம தலையில என்னென்ன வேலையெல்லாம் கட்ட போதும். அதுக்கு தான் இந்த அத்தை கிழவி காப்பியெல்லாம் போட்டு கொண்டு வரவ. இல்லைன்னா இது நம்மளுக்கு கஞ்சி தண்ணி கூட ஊற்றி தராது. என் மாமியே கிழவி எப்படியாப்பட்ட ஆளு எனக்கு தெரியாதா? எதே அப்படியே காப்பி ஸ்ட்ராங்கா போடுங்க. போடுறேன். சீனி நல்லா தூக்கலா போடுங்க தே. எல்லாம் என் தலை எழுத்து. நல்ல சூடா கொண்டு வாங்க தே, ரொம்ப ஆத்திராதீங்க. ஏம்மா நீ கணக்காம இரு. ஒரு டம்ளர் காப்பி தானே போட்டு கொண்டு வரேன். கிளவி இப்படி தானே எனக்கும் இருக்கும். என்ன வறுத்து வரும் வேலை செய்யும் போது. படுத்து கிடக்க கடைய பாரு. இதெல்லாம் என்ன ஜென்மமோ. கொண்டு வந்துட்டீங்களா? கொடுங்க தே. ரொம்பலாம் ஆவி பறக்கு. கொஞ்சம் அப்படியே ஆத்தி தந்துருங்க தே. இப்படியே குடிச்சா என் வாய் பொத்துக்கும். ஆத்தி தரணுமா? ஏன் வேணா உன் வாயில ஊத்தி விடுறேனே. சூப்பர் தே, எனக்கு வசதியா போச்சு. அப்படியே ஆத்தி கொண்டு வந்து வாயில ஊத்துங்க. ஏ வளர்ந்த மாடு கூறுகட்டவள. என்னைக்கு கிளவி காண்டாவது? என்ன பார்க்க முழிய பாரு. கண்ணு ரெண்டையும் தோண்டி எடுத்து காப்பியில போட்டு கொடுத்துருவேன். எத்தே இப்படிலாம் திட்டினீங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது. ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். என் பாட்டுக்கு போயிருவேன். மூதேவி பேர்வேங்க போ அந்தால. எத்தே அத்தையாவது சொத்தையாவது.
உங்க அம்மா வீட்ல சோறு தானே தின்ன நாய், வேற எதுவும் தின்னியா? எத்தே இது டூ மச் பார்த்துக்கிடுங்க. என்னம்டி என்ன 2 மச்சி 3 மச்சி? எந்த வீட்லயாவது மாமிய காப்பி கொண்டு வந்து தருவாளா? உனக்கு காப்பியை வேற போட்டு கொண்டு வந்து கையில தரணுமா, இவளுக்கு ஆத்தி தரணுமா, வாயில ஊத்தி விடணுமா? பாத்துக்கிட்டே இருக்க நாய் ரொம்ப ஓவரால போறா. ஒழுங்கா காப்பியை குடிச்சுப்புட்டு எடுத்து போட்டுருக்க அவ்வளவு விளக்கையும் தேய்ச்சி எடுத்து வைக்க. இல்லைன்னா நானே உங்க அம்மைக்கு போன போட்டு வந்து உன் மவளை கூட்டு போன்றுவேன். கொடுங்க. மதிய சாப்பாட்டுக்கு என் மவன் வரேன் இருக்கான். சாம்பாரை வச்சு பீன்ஸ் இருக்கு, அதை பொரியல் பண்ணிரு. வீடு அப்படியே தொடச்சு போட்டு நான் செத்த போய் குறுக்க சாச்சிட்டு வரேன். அதுக்குள்ள எல்லா வேலையும் நடந்திருக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆத்தாடி ஆத்தா, இன்னைக்கு என்ன இந்த வீட்டில் மாமியார் அதிகாரம் தூள் பறக்குது. இந்த மாமியை கிளவி காலையிலேயே பெரிய பாறாங்கல் எதையும் எடுத்து முழுங்கிட்டு வந்துட்டா. என்ன வரத்துக்கு வருது இம்பிட்டுக்கானு காப்பியை குடிக்கிறதுக்கு. இந்த வீட்டில் எவ்வளவு வெக்கங்கட்டு மானங்கட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.